ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு காலகட்டத்தில் அபார்ட்மெண்ட் வாங்க போனா 20 வீடுகள், 50 வீடுகள், 100 வீடுகள், 200 வீடுகள்லாம் இருக்கும்பொழுது இந்த அபார்ட்மெண்ட்டை பாருங்களேன். வெறும் 3 வீடு தான் இருக்கிறது. 3 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். கிட்டத்தட்ட தனி வீட்டில் இருக்க அந்த ஃபீல் இங்க கிடைக்கும். அபார்ட்மெண்ட் இருக்க லொகேஷன் எங்க தெரியுமா? நம்ம விஐபி ஏரியாவான நம்ம குன்றத்தூர்ல இருக்க மேத்தா நகர்ல. மேத்தா நகர் ஆர்ட்ஸ்ல இருந்து வெறும் ஒரு 900 மீட்டர்ஸ்லயே பாத்திரலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் தேடிட்டு இருக்கீங்களா? ஓவரால் சென்னையில எல்லா ஏரியால இருந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் டெய்லி ஒன்று உங்க பார்வை வந்துட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 3 வீடுகள், 3 குடும்பங்கள் மட்டும் தான் இருக்க போகுது இந்த அபார்ட்மெண்ட்ல. இந்த அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் +3, ஒரு ஃப்ளோர்ல ஒரே ஒரு வீடு தான், அவ்வளவுதான். இந்த அபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கு. லொகேஷன் அதை விட சூப்பர் லொகேஷன். நம்ம குன்றத்தூர்ல மேத்தா நகர்ல முழுக்க வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியால மேத்தா நகர் ஆர்ட்ஸ்ல இருந்து வெறும் ஒரு 900 மீட்டர்ஸ் நடந்தே வரக்கூடிய தூரம் தான். வாங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறோம். 2 கார் பார்க்கிங்கான பெரிய கேட் என்ட்ரன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரீயா இருக்குங்க. கிட்டத்தட்ட என்ன கேட்டீங்க, ஒரு தாராளமாக ஒரு 4லேருந்து 5 கார் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் இருக்க போகிறது என்னமோ 3 பேர் தான் அப்படின்னும் போது 3 கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக விட முடியும். அது இல்லாமல் ஃப்ரீயாக 7-8 பைக்குக்கு மேலே கூட தாராளமாக விட முடியுங்க. வெறும் 3 குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சைட்லேயே உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டில்ட் +3 இல்லையா, கன்ஃபார்மாக லிஃப்ட் வரணும். ஸோ ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்து சேஃப்டி கிரில் அதுக்கு ப்ரொவைட் பண்ணி இங்கே லிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்டெப்ஸ் எல்லாம் எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸோட பக்காவா ஆன்டிஸ்கிட் டெயிலோட ஸ்டெப்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு இப்போதைக்கு 3 வீடுகள் தான் இருக்கு. 3மே இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. பிராண்ட் நியூ உங்க பார்வைக்கு நான் உடனே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ பிராண்டடான ஐட்டம்ஸ் போட்டு தேக்கு மர மெயின் டோரோட சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டாக பில்டர் கிட்ட பேசிட்டு வந்து பாருங்க. டோர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இருக்கிற 3 வீடுகளுமே ஒரே சைஸ் தான். ஓகே, ஒரே ஃபேஸிங் தான். என்ன ஃபேஸிங்னு கேட்குறீங்களா? ஈஸ்ட் ஃபேஸிங். ஃபர்ஸ்ட் வாங்க ஒரு ஃப்ளாட்டை பார்த்துருவோம். பார்க்குறீங்க நீங்கள் இந்த அழகான 2 BHK ஓட இருக்கிற 3மே 2 BHK தாங்க. ஓகேங்களா? ஸோ 2 BHK ஓட ஹாலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா தாங்க போட்டிருக்காங்க. 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹாலை நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஹாலில் பவுண்டரிஸில் உங்களுக்கு சீலிங்கில் வந்து ஒரு டெக்கரேஷன் ஒன்று வருதுங்க. பவுண்டரிஸில் மட்டும் போடக்கூடிய டெக்கரேஷன். அதில் கோல்டு கலர் பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிக்கான பாயிண்ட்டுங்க. ஸோ 3 ஃபேஸ் லைன் EB கனெக்ஷனோட தான் இந்த அபார்ட்மெண்ட் வருது. டிஃபால்ட்டாக இன்வெர்ட்டருக்கான ஒயரிங்குமே இழுத்துருக்காங்க. UPVC விண்டோஸ் போயிருக்காங்க. டீகூட் பெயிண்ட் ஒரு வித் சேஃப்டி கிரில் கேட்டோட ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாலை நம்ம பார்த்தாச்சா? வாங்க ஒரு பெரிய ஹால்லேருந்து கிச்சன் போகக்கூடிய ஆர்ச் என்ட்ரன்ஸு. அது வழியாக போனீங்கன்னா ரைட் சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி பூஜை ரூம்க்கான செட்டப் இருக்குது. இப்போ நம்ம கிச்சனை பார்க்குறோம். ஹால் பார்த்தாச்சு. ஹாலில் இருந்து நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சன் சூப்பர் சைஸில் இருக்குது. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் பார்க்குறது, கிச்சனில் கொடுக்கப்பட்டிருக்க ஷெல்ஃபு அவுட் சைட் ப்ரொஜெக்டட். ஸோ அந்த கிச்சன் ஷெல்ஃப் ஏரியா உங்களுக்கு இடத்தை ஆக்குபை பண்ணாத மாதிரி செவர் லெவலுக்கு, வால் லெவலுக்கு லெவலிங் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் ப்ரொஜெக்ஷனை, ஷெல்ஃபோட ப்ரொஜெக்ஷனை வெளியே கொடுத்துருக்காங்க. பை விச் இது மூலயமா இடமும் சேவ் ஆகும், ஸ்டோரேஜ்க்கும் இடம் கிடைக்கும். மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது எல்லாமே PVC ஒர்க்லாம் இல்லைங்க, உட்டில் பண்ணியிருக்க உட் ஒர்க். கிச்சனில் சர்வீஸ் ஏரியா உங்களால் பார்க்க முடியுது. பால்கனி, ரோட் ஃபேஸிங் பால்கனியை உங்களால் பார்க்க முடியும். 3.5 ஃபீட்டுக்கு கிளாஸில் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஹேண்ட்ரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ஏரியாவிலேருந்து திரும்ப நம்ம கிச்சன் வந்தாச்சு. ஸோ இதில் ஷெல்ஃபு, கிச்சன் பிளாட்ஃபார்முக்கு கீழே அண்ட் ரேக்ஸ் எல்லாமே முழுக்க உடன் ஒர்க்கு, PVC இல்லாமல் உட்டிலேயே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதாங்க பூஜை ரூமுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன ஷெல்ஃப். இதுலேயுமே உட் ஒர்க்கு டிஃபால்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக இவங்க யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உட்டில் ஒரு ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க, ஆஃப் ஒயிட் வித் க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்குது ஆக்சுவலி உட் ஒர்க்குக்கு. பூஜை ரூமுக்கும் கிச்சனுக்கும் பெட்ரூம்ஸுக்கும் கூட இதே கலர் தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட இருக்குது. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. வாங்க அதை நம்ம பார்க்கலாம். இருக்கிற இந்த 2 BHK வீடை பொறுத்த வரைக்கும் 1050 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. ஓகே, பெரிய வீடுங்க. சும்மா 700, 800, 900 இல்லை, 1050 ஸ்கொயர் ஃபீட். நல்ல பெரிய சைஸு வித் இதில் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா, அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டு போயிருக்காங்க. 2 ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. பார்க்க முடியும் உங்களால், பேரிவேர்னு போட்டுருக்க பாருங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு சிங்க்குமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து செம்ம சூப்பர் சைஸு. என்ன சைஸ்ன்னு கேட்குறீங்களா? 12x15ங்க. நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் புதுசாக இருக்குல்ல, இது பேர் தான் விண்டோ சீட்டர். ஜென்ரலாகவே தனி வீடுகளுக்கு மட்டும் ரெக்வயர்மெண்ட் இருக்கவங்க தேடி பார்த்து பண்ணுவாங்க. இங்கே கட்டியிருக்க எந்த பில்டிங்லையும் நான் இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்ததே இல்லை. இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட்டரோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுப்பீங்க. கீழே ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம், மேலே உங்களுக்கு உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அந்த இடம்.
சரியா? ஹால்ல இங்க வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன், பக்கத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், இங்க காமன் ரெஸ்ட் ரூம் வித் வெஸ்டர்ன் கிளாஸட்டோட 7 ஃபீட்டுக்கு வால் டைலோடவே வந்துருச்சு. எனக்கு இந்த அபார்ட்மெண்ட் உண்மையிலேயே திருப்திகரமா தாங்க இருக்கு, ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஹால் பிரமாதமான சைஸ், இருக்கிற 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு பெருசாவே இருக்கு. 2 பெட்ரூம்லயுமே ஷெல்ஃப், கிச்சன் ஷெல்ஃப் எல்லாமே அவுட் சைட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதுனால அந்த ரெக்டாங்கிள் சைஸை உங்களால ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த 1 அடி ஷெல்ஃபுக்கான ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது வெளி பக்கம் போயிருது. பை விச் இந்த ரெக்டாங்கிள் சைஸ்ல அப்படியே நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். கிச்சன்லயும் பெட்ரூம்லயும் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 BHK 1050 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க இந்த 2 BHK விலை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 lakhsங்க, ஆல் இன்க்ளூசிவ்ங்க, எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான். இருக்கிறது மேத்தா நகர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைட் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் போயிடலாம், ரைட் ஏறிங்கன்னா நார்த் மெட்ராஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் இங்கிருந்து வெறும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல பல்லாவரம், குரோம்பேட், ஏர்போர்ட் அத்தனை விஐபி ஏரியாஸையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். குன்றத்தூரை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸை பார்க்க முடியும், காலேஜஸை பார்க்க முடியும். எவ்வளோ அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கும்போது இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்க ஏன் வாங்கணும் அப்படின்னா, பாஸ் இந்த அபார்ட்மெண்ட்ல டோட்டலா இருக்கிறதே வெறும் 3 வீடு தான், அதுவும் ஒரு ஃப்ளோருக்கு ஒரே ஒரு வீடு தான். இதை விட வேற என்ன அட்வான்டேஜ் வேணும்? டைரக்டா ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். 67 lakhs ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ஓனருக்கு கால் பண்ணுங்க, டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. குன்றத்தூர் மேத்தா நகர்ல அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.